Good morning, students. Welcome to Blue Star Science Secondary School online classes for 11th computer application. Today we are going to learn about chapter 9 Introduction to Internet and Email. நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒய் வி நீட் இன்டர்நெட்னா என்ன டபிள்யூ அந்த டொமைன் நேம் அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமைனிங் திங்ஸ், அதாவது இமெயில், இன்டர்நெட் த்ரெட், ப்ரௌசர்ஸ், வெப்பேஜ் வெர்சஸ் வெப்சைட், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ், சேஃப் சர்ஃபிங் ஆன் இன்டர்நெட். இந்த டாபிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில்னா எலக்ட்ரானிக் மெயில். இன்னைக்கு நிறைய வந்து நம்ம மெயில் வந்து சென்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் எப்படி சென்ட் பண்ணாங்களோ, மேனுவலா வந்து போஸ்டல் லெட்டர்ஸ்லாம் சென்ட் பண்ணாங்களோ, அது போல இப்போ வந்து டிஜிட்டலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த மெயில்ல என்ன இருக்கும்னா டெக்ஸ்ட், அதாவது நம்ம என்ன ரைட் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அது, அப்புறம் ஏதாவது ஃபைல்ஸ் ஷேர் பண்ணணும் அந்த ஃபைல்ஸ், இமேஜஸ், அதுக்கப்புறம் வேற ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா அதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கும் அனுப்பலாம், இல்ல குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து இந்த மெயில் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயிலோடைய ஓவர்வியூ. இது போல தான் இருக்கும். நீங்க ஒரு மெயில் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா இது போல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயில் என்னென்ன மெயில் வந்திருக்கு இன்பாக்ஸ். ஓகேங்களா? இங்க கம்போஸ்ட்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து 2 அட்ரஸ் நீங்க யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அதை ரைட் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் வந்து நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், இது வந்து ஆப்ஷன் தான். இது சப்ஜெக்ட் வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா நீங்க என்ன மெயில் அனுப்ப போறீங்களோ அதை பத்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் லெட்டர் ரைட்டிங் எழுதுவீங்களா, இந்த லெட்டர் ரைட்டிங் எழுதக்குள்ள சப்ஜெக்ட்னு ஒன்று போடுவீங்களா, அந்த சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா இந்த கிளிக் பண்ணி அட்டாச்மெண்ட் பண்ணலாம். பண்ணிட்டு சென்ட்னு கொடுத்தீங்கன்னா மெயில் வந்து சென்ட் ஆயிடும். ஒரு மெயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து கம்போஸ் பட்டன், இப்ப நான் சொன்னேன்ல கம்போஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஒரு அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சா. அதுக்கப்புறம் அட்ரஸ் சென்ட் கொடுக்கணும். அட்ரஸ்க்கு அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக்சுவலா மெசேஜ் கொடுக்க போறோமோ அந்த மெசேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுல வந்து சிசின்னு இருக்கும், அது வந்து கார்பன் காப்பி. அதாவது நம்ம வந்து யார் யாருக்கெல்லாம் அனுப்ப போறோமோ அவங்கள வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களுடைய டைரக்ட் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் விட்டுலாம். அதுக்கப்புறம் பிளைண்ட் கார்பன் காப்பி, பிசிசி, இதுவும் வந்து சிசி மாதிரி தான், பட் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டா இருக்கும். அதாவது நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்கள தவிர்த்து யார் இந்த மெயில் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தவிர்த்து இந்த காப்பி யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றது வந்து அந்த அளவு தெரியாது. இந்த ஃபீல்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெசேஜ் படியில நம்ம என்ன மெசேஜ் டைப் பண்ணணுமோ அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதான். இதோ இருக்கு பாருங்க. இப்ப இந்த மெயில்ல நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விர்ச்சுவலா மெயில் அனுப்பக்குள்ள இது வந்து ஃப்ரீ டெலிவரி. இப்ப நீங்க போஸ்டல் லெட்டர்லாம் போடுறோம்ல, இப்ப லெட்டர் அந்த காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தி அடிப்பாங்க. அந்த தந்திக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ், இவ்வளோ வேர்ட்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்லாம் இருக்கும். போஸ்டல் அனுப்புறதுக்கும் காசு, கொரியர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஸ்ட் ஆகும். அதுவே இன்டர்நெட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நெட் வந்து நம்ம ஆல்ரெடி டெய்லி வந்து யூஸ் பண்றோம். ஸோ மெயில் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலா ஃப்ரீ. இல்ல வந்து நம்ம ஸ்டாம்ப் அது இதுன்னு எந்த ஒரு ப்ரொசீஜருமே வந்து நமக்கு கிடையாது. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குன்னு கிடையாது, எங்க வேணாலும் போகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்தின் எ மினிட், அதாவது குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயில் வந்து டெலிவர் ஆயிடும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் டெலிவரி நான் சொன்னல, குயிக்கா வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து ஃபைல் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம். ஒரு ஃபைல் இல்ல, நிறைய அட்டாச்மெண்ட் வந்து நம்மளால பண்ணி அனுப்ப முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பிக்சர்ஸ், அப்புறம் வேற ஏதாவது ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி செக்யூர்டாவும் இருக்கும். நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், அதாவது இது எலக்ட்ரானிக்கல்
ஸ்டோர்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப எடுத்து பார்த்தாலும் அந்த மெயில் வந்து அதுல ஸ்டோர் ஆகி இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நமக்கு சப்போஸ் இப்ப அபிஷியலா மெயில்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் அந்த மெயில் அப்படியே இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ அது போல ஆச்சுன்னா நான் இது போல மெயில் பண்ணேன் அப்படின்ற அந்த மெயிலை வந்து அவங்களால காமிக்க முடியும். ஏன்னா இதை வந்து ரிசீவ் பண்ணவங்க டெலீட் பண்ணாலும் சென்ட் பண்ணவங்க கிட்ட அந்த மெயில் வந்து அப்படியே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் அது கூட சொல்லலாம். அதே மாதிரி என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அதாவது இப்ப நம்ம மெயில் அனுப்பணும்னா நமக்கு பேப்பரு எதுவுமே பேப்பரு, கார்ட்போர்டு, டேப்பு, அதுக்கப்புறம் அந்த இது இல்ல அந்த ப்ரௌன் கலர் கவர் எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம மண்ணு ஒரு சிஸ்டம் இருக்கா, நம்ம மண்ணு மெயில் அனுப்பினோமா அது போயிட்டு அதுவா ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயில். இமெயில்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் த்ரெட். இன்டர்நெட் த்ரெட்னா இப்ப வந்து இந்த உலகமே வந்து இட் இஸ் எ டேஞ்சரஸ் வேர்ல்டு. இது உலகம் வந்து யாரையும் நம்ப கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வேர்ல்டு. இன்டர்நெட்ன்றது பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வேர்ல்டு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ப கூடாது. அத இன்டர்நெட் த்ரெட்னா இன்டர்நெட்ல நடக்கக்கூடிய தவறுகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிசினஸ் அக்கௌண்ட் இப்ப நீங்க நிறைய வந்து இது பண்ணிக்கலாம். உங்க மொபைல் நம்பருக்கு வந்து 60 lakhs விழுந்திருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் கிரிமினல்னு சொல்லுவாங்க இவங்களெல்லாம். இந்த சைபர் கிரிமினல்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இவங்க பிசினஸ் இவங்களுடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் இப்ப பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுத்து கான்ஃபிடென்ஷியல் பிசினஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் திருடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ். கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மாதிரி. இதை வந்து சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நம்ம சிஸ்டமை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம ஹோல் சிஸ்டமை வந்து கரப்ட் பண்ணிட்டு அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மால்வேர். மால்வேர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் வைரஸ், வார்ம்ஸ், ட்ரோஜானு இது போல நிறைய வைரஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அது போல வர்றதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மால்வேர் அப்படி சொல்லுவாங்க. ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அதாவது இப்ப நம்ம வந்து ஏதாவது மூவி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிடும். அது போல டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா நம்ம சிஸ்டமை வந்து கரப்ட் பண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலிஷியஸ் ஸ்பைவேர். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோஜன் அப்ளிகேஷன்ஸ் கூட தான் வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து கிரியேட் பண்றது ஒரு ஸ்பை மாதிரி. அதாவது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து அந்த அப்ளிகேஷன் என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணுது, எல்லாத்தையும் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுது, என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இது பாக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஒர்க். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் வார்ம். இந்த கம்ப்யூட்டர் வார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு ஈஸியா வந்து காப்பி ஆகும். வித்தவுட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நம்ம எதுவும் இன்ட்ராக்ட் பண்ணனாலும் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஈஸியா காப்பி ஆயிடும். அடுத்தது போட்நெட். இந்த போட்நெட் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கக்குள்ள ஹேக்கர் வந்து இந்த வைரஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்கிடும். அதாவது இப்ப எப்படி ஜாம்பி இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து அந்த அளவு ஒர்க் பண்ணாது சரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட். அதாவது இப்ப நம்ம மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் மெசேஜ்லாம் நம்ம மெயில்ல இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேம் மெயிலா வந்து இருக்கும். இப்ப நம்ம மெயில் பார்த்தோம்ல அதுல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூசன்ஸ் மெயில், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேம்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஷிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா மெயில் மெசேஜ் இப்ப நம்ம மெயில் எல்லாம் பண்றோம்ல, அப்ப அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பியர் ஆகணும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேக் பண்ணி எடுப்பாங்க.
அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெசேஜ் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து யார்கிட்டயும் இப்போ நிறைய மெயிலில் இப்போ நம்ம ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணோம்னா நம்ம மெயில ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு மொபைல் நேமு இதெல்லாம் கொடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம பண்றோம்ல பாஸ்வேர்ட்லாம் அந்த பாஸ்வேர்ட்லாம் ஹேக் பண்றது அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஷிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூட் கிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. இந்த ரூட் கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டானா நம்ம பிசியில வந்து நிறைய ஸ்பைக் இது அதெல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்றோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஹேக் பண்ண முடியும். இப்ப பிசினஸ் எல்லாம் பண்றாங்கல்ல அப்ப நிறைய கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அப்ப வந்து இந்த ரூட் கிட் வந்து இந்த டூல் வந்து அதுல வந்து ஆயிடுச்சுன்னா என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த கம்ப்யூட்டரை ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் த்ரெட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ப்ரௌசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நெட்ல தேடுறோம்ல அதுக்கு பேர் தான் ப்ரௌசிங் அல்லது சர்ஃபிங்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம நெட்ல ப்ரௌஸ் பண்ணுவோம் அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படி சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் சோசியல் மீடியா இன்னும் நிறைய விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் இல்லாம வந்து எதையுமே நம்மளால வந்து ப்ரௌஸ் பண்ண முடியாது. இந்த வெப் ப்ரௌசர் என்ன பண்ணும்னா இப்ப வந்து HTML டாக்குமெண்டா இருக்கும் அதை வந்து ஒரு வெப்சைட்டா வியூ பண்றதுக்கு இந்த வெப் ப்ரௌசர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுதான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபெமிலியரான இருக்க இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் வந்து கூகுள் குரோம். நீங்க வந்து நிறைய பேர் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் குரோம், ஃபயர் பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு, சஃபாரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பாப்புலர் இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ். கூகுள் குரோம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபெமிலியர் வெப் ப்ரௌசர். இது வந்து கூகுள் வந்து டெவலப் பண்ணது. அதே மாதிரி மொசிலா ஃபயர் பாக்ஸ் அதை மொசிலா கார்பரேஷன் வந்து டெவலப் பண்ணுச்சு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அதுக்கப்புறம் சஃபாரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப் பேஜ் வெப்சைட். இன்டர்நெட்ல நம்ம நிறைய வெப்சைட் அது இதுன்னு சொல்லுவோம். அதுல வெப்சைட்னா என்ன வெப் பேஜ்னா என்ன அப்படி பார்த்தோம்னா வெப்சைட்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். வெப் பேஜ்ன்றது ஒரு வெப்சைட்ல இருக்க சிங்கிள் பேஜ். இப்போ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணா அதுல ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட், ரெஸ்யூமோனி இது போல இருக்குல்ல. இல்ல ஹோம்ன்றது ஒரு வெப் பேஜ், அபவுட் அஸ்ன்றது இன்னொரு வெப் பேஜ். ஓகேங்களா. இதுதான் வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இல்ல இதோ பாருங்க இல்ல வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிக்கா ஒரு டொமைன் நேம் இருக்கும். இது ஃபுல்லாவே ஹாஸ் இட்ஸ் ஓன் யூனிக் டொமைன் நேம். வெப்சைட்டுக்கு யூனிக் டொமைன் நேம் இருக்கும். ஒரு பர்டிகுலர் வெப் பேஜுக்கும் யூனிக் டொமைன் நேம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மேக் எ வெப்சைட். நிறைய வெப்பேஜை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். வெப்சைட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் கண்டைன்ஸ் மோர் தென் ஒன் வெப் பேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ். ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கும் டைனமிக் வெப் பேஜுக்கும் ஸ்டாட்டிக்னா அப்படியே இருக்கிறது, டைனமிக்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறது. நம்ம நிறைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருப்போம். அதுல ஒரு சிலது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வெப்சைட்ஸ், பிசினஸ் ஆர்கனைசேஷன் வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதாவது அந்த ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பத்தி போடுறது ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்கும். இப்ப வந்து வேணும்னா அந்த வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக்கா இல்லாம டைனமிக்கா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் வீடியோஸ் இதெல்லாம் போறதுனால அதுல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். பட் நார்மலா வந்து ஓபன் பண்ணா ஸ்கூல் வெப்சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக். அது வந்து அதிகமா வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல எழுதுறோம்ல கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்டாட்டிக் வெப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லே அவுட் எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் வெப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவே டைனமிக் வெப் பேஜ்ல டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் வெப் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல ரன் ஆகும். இதுக்கு எந்த ஒரு சர்வரும் தேவையில்ல. அதுவே வந்து டைனமிக் வெப் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து ஒரு சில சர்வர் வேணும். அந்த சர்வர் சைடு அப்ளிகேஷனா தான் வந்து
இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்டாட்டிக் வெப் பேஜ் வந்து நம்மளால ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். பட் வந்து டைனமிக் வெப் பேஜ் டெவலப் பண்ணணும்னா requires some programming skills. ஓகேங்களா? இது நார்மலா எல்லாருமே கிரியேட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு HTML தெரிஞ்சாலே நம்ம ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவே வந்து அந்த இது ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இன்னும் நல்லா டெப்தா தெரிஞ்சவங்க டைனமிக் வெப் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சேஃப் சர்ஃபிங் ஆன் இன்டர்நெட். நம்ம இன்டர்நெட் த்ரெட் பார்த்தோம்ல, இன்டர்நெட்லயே வந்து நிறைய திருட்டுக்கள், அது போல நிறைய ஃபோர்ஜரிஸ், ஃப்ராடு எல்லாமே வந்து நடக்குதுல்ல. அதுல இருந்து நம்ம எப்படி சேஃபா வந்து ப்ரௌஸ் பண்ணலாம் நெட்ல அப்படின்றது தான். சேஃபர் இன்டர்நெட் டே SID 2018 வந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரியில வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இதனுடைய தீம் என்னன்னா கிரியேட், கனெக்ட், ஷேர், ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்ல இது ப்ரௌஸ் பண்ணக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை அன்னெசரியா வந்து நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து எந்த ப்ரொஃபைல்லையும் வந்து நம்ம கொடுக்க கூடாது. அது போல கொடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேக் பண்ணி அவங்க மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல என்ன போகுது, நம்ம ஆன்லைன்லயே இருக்கிறோம்ல, இப்ப பிரைவசியா இப்ப நம்மளுடைய பிரைவசி செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்மளுடைய ஃபேமிலி போட்டோ, ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ, இப்ப நம்ம ஹாலிடே பிளான்ஸ் இதெல்லாம் வந்து அதுல போஸ்ட் பண்ணணும்னு இல்லை. இப்ப நிறைய பேர் ஃபேஸ்புக்ல வந்து வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, நாங்க வந்து ஹாலிடேக்கு இப்ப இன்னைக்கு இந்த பிளேஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், அது போல எல்லாம் வந்து போடக்கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிரிமினல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி செட்டிங்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அது போல செக் பண்ணிட்டு நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ் யாரு வந்து பார்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஸ்டேட்டஸ் பிரைவசி செட் பண்றீங்களா, அது போலதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஃப்டி. நம்மளுடைய பாஸ்வேர்டை நம்ம பேரண்ட்ஸ் தவிர்த்துட்டு மோஸ்டா வந்து யார் கூடயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஈவன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ cannot ஷேர் யுவர் பாஸ்வேர்ட். அது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கெஸ் பண்ற மாதிரியும் வந்து இருக்கக்கூடாது. அதுல வந்து நிறைய மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது கேப்ஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா கிரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் டிவைஸை எப்பயுமே நம்ம பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல பின் நம்பர் அது போல போட்டு வச்சீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். இப்ப வந்து அந்த மொபைலை வந்து யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டவுன்லோட் பண்றப்ப அதுலயும் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா அன்னெசரி நம்ம டவுன்லோட் அப்ப அன்னெசரியா நம்மளுடைய பர்சனல் டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆகாத இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேஸ்புக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஷேர் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் பேசுறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிசன் டு த அடல்ட்ஸ் ஹூ நோ. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க, பெரியவங்க யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க கிட்ட மட்டும் பேசிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மூலயமா ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க கூட இருக்க அந்த சாட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அன்செக்யூர்ட் அண்ட் அன்னோன் வெப்சைட்ஸ்குள்ள நாம வந்து போகக்கூடாது. இப்ப ஷாப்பிங் ஆன்லைன், இப்ப நிறைய ஷாப்பிங்க்கு வந்து வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதுல பாப்புலர் வெப்சைட்ஸ் இப்ப அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாம் பாப்புலர் வெப்சைட்ஸ். இன்னும் நிறைய வெப்சைட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ராட் வெப்சைட்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து அமௌண்ட் வந்து ஆன்லைன்லயே பே பண்ற மாதிரி, இப்ப ஒரு ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணணும், ஆனா அதுல வந்து நீங்க ஆன்லைன் வந்து பேமெண்ட் மட்டும் தான் பண்ணணும், அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது போல ஒரு சில வெப்சைட்ல வந்து ஏமாத்துற வெப்சைட்லாம் இருக்கும். அப்ப அந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவரா இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ண போறோம், மெயில் அதெல்லாம் வருது. இப்ப சோசியல் நெட்வொர்க்ல எல்லாம் நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வருது, மெசேஜஸ் வருது. நம்ம தெரிஞ்சவங்க கிட்டனா ஓகே, தெரியாதவங்க கிட்ட நம்ம கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு கிளிக் பண்ணணும். ஏன்னா சம் லிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் வரும். அதுக்காக தான் மோஸ்டா வந்து
ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் அதிகமாக பண்ணக்கூடாது. இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணக்குள்ள அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் கூட ஒரு சில வந்து வைரஸஸ் அது போல் வரும், இல்லை பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஹேக் பண்ணுற மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி டெக்னிக்ஸ். ஒரு நம்ம ப்ரௌஸ் பண்ணக்குள்ள, ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணக்குள்ள நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 வந்து ஓவர் ஆயிடுச்சு.